செல்லப்பாண்டி வசந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்காக எவ்வளோ போராடி இன்னைக்கு என் பொண்ணை அந்த ராஜாங்கம் வீட்டுக்கு அமுச்சிட்டேன். சின்ன மருமகளாக அமுச்சிருக்கேன். இப்போ தான் வசந்தி எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வசந்தி பார்த்துட்டு, ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன வசந்தி என்னாச்சு அப்படி கேட்க, இல்லைங்க தமிழை பற்றின விஷயந்தான். நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இதை உங்கள்கிட்ட இப்போ சொல்லலாமா என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். என்ன வசந்தி என்னாச்சு? இல்லைங்க தமிழ் இப்போது கர்வமாக இருக்கான்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலே தமிழ் கர்வமாக இல்லைங்க அப்படின்னு வசந்தி சொல்ல, ஒன்று செல்லப்பாண்டி என்ன வசந்தி சொல்கிற, கர்வமாக இல்லையா? இல்லைங்க நாங்கள் தான் வேணும்னு அப்படி சொன்னோம். என்னடி சொல்கிற, ஏற்கனவே தமிழ் தான் அந்த கல்யாணத்தை நிப்பற்றிட்டா அப்படின்னு சொல்லி ராஜாங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே அவளை வெறுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவள் கர்ப்பமாக இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு எல்லாருமே நாம் என்னமோ சதி பண்ணிட்டோம் ஏமாற்றிட்டோம்னு சொல்லி அந்த ராஜாங்கம் தலைக்கு மேலே குதிப்பார். என்ன பண்ண போகிறா என் பொண்ணு? இருந்தாலும் இந்த விஷயத்தை இனிமேல் நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம். என் பொண்ணு கர்வமாக இருக்கா, அந்த கர்வமே என் பொண்ணை கண்டிப்பாக வாழ வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்பிக்கையும் உடஞ்சி போச்சு. இந்த விஷயத்த இதோட விட்டு இவர் யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே செல்லப்பாண்டி சொல்லிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா தமிழ் அங்கே நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு தன் அப்பாவுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய மனசுலையும் பிடிச்சிடலாம், நம்மளை பற்றின உண்மைகளை கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிடலாம், இந்த விஷயத்தை யார் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சொல்லி அது மூலிமா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கேவலமான எண்ணத்தை கண்டிப்பாக உடச்சி எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாச போராட்டத்தில் தமிழ் கஷ்டப்பட்டு சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தமிழுக்கு ஆதரவாக சேது கூட இல்லைன்னு நினைக்கும் போது தமிழ் ரொம்பவுமே கண் கலங்குறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே தமிழை பார்த்தினா எல்லா விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு தமிழை பழையபடி சேர்த்துப்பாரா, தாமரை கண்டிப்பாக மாட்டுவாங்களா, இந்த ஈஸ்வரி தாமரைய கொட்டத்தை அடக்குவாரா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.